ஹலோ லிசனர்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் காம்ப்ளெக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் மிடில் இங்கிலீஷ் பீரியட் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, மிடில் இங்கிலீஷ் பீரியடோட ஒரு சின்ன அவுட்லைன் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் மிடில் இங்கிலீஷ் பீரியட்னா என்ன, மிடில் இங்கிலீஷ் பீரியடோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் மிடில் இங்கிலீஷ் பீரியடில் இருந்த இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் அண்ட் அவங்களோட ஒர்க்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு எதை சொல்கிறாங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் 1150 to 1500 வரைக்கும் உள்ள பீரியட் தான் வந்துட்டு மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் எ ஃபார்ம் ஆஃப் த லாங்குவேஜ் ஸ்போக்கன் ஆஃப்டர் த நார்மன் கன்குவெஸ்ட். ஓல்டு இங்கிலீஷ் பீரியடோட எண்டான நார்மன் கன்குவெஸ்ட்டுக்கு அப்புறமா இங்கிலாண்டில் பேசப்பட்ட லாங்குவேஜ், இங்கிலாண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன லாங்குவேஜ் தான் வந்துட்டு மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய ஸ்காலர்ஸ் அண்ட் ஹிஸ்டோரியன்ஸ் வந்துட்டு மிடில் இங்கிலீஷ் பீரியடை ஒவ்வொரு இயர் கொடுத்து மென்ஷன் பண்ணாலும் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு எதை சொல்லுதுன்னா 1150 to 1500 வரைக்கும் உள்ள பீரியட் தான் வந்துட்டு மிடில் இங்கிலீஷ் பீரியட்னு இவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் மிடில் இங்கிலீஷ் பீரியடில் அந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் வந்துட்டு இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ். அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமிட்டேட்டிவ். இங்கிலீஷ் பிகம் ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் பிகேம் மச் மோர் ஹெட்ரோஜினியஸ், ஷோவிங் மெனி பாரோவிங்ஸ் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச், லாட்டின் அண்ட் ஸ்காண்டினேவியன். இங்கிலீஷ் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டின் கிட்ட வந்து நிறைய பாரோ பண்ணுது. நார்மன் கன்குவெஸ்ட்டுக்கு அப்புறமா அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் கல்ச்சரை தான் அங்கேருந்து இங்கிலாந்து பீப்புள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க லாங்குவேஜையுமே வந்துட்டு நிறைய ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டின் கிட்ட இருந்து தான் பாரோ பண்ணுறாங்க. நிறைய மிடில் இங்கிலீஷ் வெக்காபுலரி பார்த்தனாலே ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டின் வேர்டை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஆஃப் இமிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் இங்கிலீஷை சொல்லலாம். அண்ட் ஈவன் இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் மிடில் இங்கிலீஷ் பீரியடோட எண்டில் 1470 வந்துட்டு ஜான் குட்டன்பர்க் அப்படிங்கிறவர் வந்துட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு. மிடில் இங்கிலீஷ் பீரியட்லேயே ரொம்ப நோட்டபுளான ஒரு ஈவெண்ட்னா வந்துட்டு அது இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் தான். அண்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் ஃப்ரம் மிடில் இங்கிலீஷ் பீரியட் யாரெல்லாம்னா ஜெஃப்ரி சாசர், வில்லியம் லாங்லாட், ஜான் வைக்லிஃப், ஜான் மேன்வெல், ஜான் கோவர் அண்ட் தாமஸ் ஹாக்லேவ், ஜான் லிட்கேட். நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் இவங்க தான் வந்துட்டு நோட்டபுளாக மிடில் இங்கிலீஷ் பீரியடில் இருந்த ரைட்டர்ஸ்னால் இவங்க தான். அண்ட் இவங்களோட ஒர்க்ஸ் சாசஸ் கேண்டபரரி டேல்ஸ் வந்துட்டு சாசர் நிறைய ஒர்க் எழுதியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவர் எழுதின ஒர்க்கில் கேண்டபரரி டேல்ஸ் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒன்று. அண்ட் ஜான் வைக்லிஃப்ஸ் இங்கிலீஷ் பைபிள் கூட மிடில் இங்கிலீஷ் பீரியடில் ரொம்பவே நோட்டபுளான ஒரு ஒர்க். ஏன்னா இவர் தான் லாட்டின்லேருந்து ஃபர்ஸ்ட் பைபிளை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. பைபிள் இஸ் அவைலபிள் ஃபார் காமன் மேன் அப்படின்ட்டு எல்லாருமே பைபிள் வந்து ரீட் பண்ணோம், எல்லாருமே பைபிள் காமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்க்கு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அண்ட் தாமஸ் மலோரிஸ் மார்டி ஆத்தர், ஜான் ஹேவுட்ஸ் 4 P's இதுவுமே வந்துட்டு மிடில் இங்கிலீஷ் பீரியடில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ். அண்ட் விமன் ரைட்டர்ஸ் ஃப்ரம் மிடில் இங்கிலீஷ் பீரியட். மிடில் இங்கிலீஷ் பீரியடில் விமன் ரைட்டர்ஸ் கூட இருந்திருக்காங்க. அண்ட் மேரி டி ஃப்ரான்ஸ் அண்ட் ஜூலியன் ஆஃப் நார்விச், மார்கரி கெம்ப், இவங்க 3 பேருமே மிடில் இங்கிலீஷ் பீரியடில் இருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விமன் ரைட்டர்ஸ். அண்ட் மேரி டி ஃப்ரான்ஸ், ஜூலியன் ஆஃப் நார்விச், மதர் ஜூலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்துட்டு ரிவலேஷன் ஆஃப் டிவைன் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாங்க. இந்த புக்கு தான் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே ஒரு உமன் ஃபர்ஸ்ட்டு எழுதி பப்ளிஷ் பண்ண ஒரு புக்குன்னா ரிவலேஷன் ஆஃப் டிவைன் லவ் தான். அண்ட் மார்கரி கேம்போட த புக் ஆஃப் மார்கரி கேம்ப் தான் த ஃபர்ஸ்ட் ஆட்டோபயோகிராஃபி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ மிடில் இங்கிலீஷ் பீரியடில் இருந்த இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் வந்துட்டு இவ்வளோ தான். மிடில் இங்கிலீஷ் பீரியட் பற்றி படிக்கும்போது நமக்கு இந்த அவுட்லைன் வந்து எப்போவுமே மைண்டில் இருந்தால் போதும். மிடில் இங்கிலீஷ் பீரியட் பற்றி இவ்வளோ ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு இருந்தால் போதும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.